வீடியோ 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 ஆமாங்க, நம்ம எல்லாருமே சோசியல் மீடியால வீடியோஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அதே மாதிரிதான் நம்மளோட கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட இருந்து வீடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ என்ன மாதிரியான ஐடியாஸ், என்ன மாதிரியான டாபிக்ஸ் நம்ம போடலாம், நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, அந்த இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்ன, இதுக்கு எல்லாமே சாட் ஜிபிடில நம்ம ஒரு மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். டாபிக் ஐடியாஸோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். ஸோ வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நம்மளோட பிசினஸுக்கு வீடியோஸ் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம டாபிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுங்க. ஸோ அதுக்காகத்தான் அந்த வீடியோ டாபிக் ஐடியாஸ் எப்படி சாட் ஜிபிடி மூலியமா நம்ம ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆஸ் ஏர்லியர் நான் சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, யூ ஷுட் பி எக்ஸ்பர்ட் பிரெயின் ஸ்டார்மிங் ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணும் அந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட டாஸ்க் என்னன்னா, டு ஜென்ரேட் அ டாபிக்ஸ் ஃபார் வீடியோ சென்டர்ட் அப்படிங்கிறது கிளியரா நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட பிசினஸுக்கு என்ன டாபிக்ல பேசுனா மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. தென் இது நல்ல ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸோட ப்ரிஃபரன்சஸா இருக்கணும். அதே மாதிரி நல்ல நியூஆன்சஸ் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக்கும் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கான்டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட் பண்ணி வச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சாட் ஜிபிடிக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஸோ எதுக்காக பண்ண போறோம் அந்த கோல் அப்படின்னா, நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் வீடியோ டாபிக்ஸ் எனக்கு இன்னொரு ஒரு மாசத்துக்கு எனக்கு வேணும். அதுக்காகத்தான் நான் இந்த பர்டிகுலர் விஷயத்த உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு, மூணாவது ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கண்டக்ட் அ ப்ரிலிமினரி ரிசர்ச். இப்ப ட்ரெண்ட் என்ன, மெயின் டாபிக் என்ன, மக்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, சோசியல் மீடியால என்ன போய்கிட்டு இருக்கு, ஃபோரம்ல என்ன போயிட்டு இருக்கு, ரீசெண்டா பப்ளிகேஷன்ஸ் ஆனதுல என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்க, இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, ஐடென்டிஃபை த மெயின் இன்ட்ரெஸ்ட். அவங்களோட கொஸ்டின் என்ன, அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ், அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கறதையும் கொஞ்சம் கண்டுபிடிங்க. மூணாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, பிரெயின் ஸ்டார்ம் லிஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் சப்ஜெக்ட்ஸ். என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் எனக்கு டாபிக்ஸ் வேணும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே ஒரு யூனிக் ஆங்கிளா பார்த்து ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவா எனக்கு சொல்லி கொடுங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் த டாபிக்ஸ். அதாவது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னம்னா, ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம்ல கொஞ்சம் யோசிச்சு ஃபவுண்டேஷனல் ஓவர்வியூஸோட டீப் டைவ் உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்ன, ஒரு ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் நீங்க டாபிக்ஸ் எனக்கு கொடுக்கணும். அதே மாதிரி என்ஷூர் தட் சம் ஆஃப் த டாபிக்ஸ் கேன் பொட்டன்ஷியலி லிவரேஜ் மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ். ஒரு இன்ஃபோகிராபிக்ஸோ, ஒரு இன்டர்வியூஸோ, இல்ல ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோ இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படிங்கறது. இதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சா நாம கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, இட்ஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ். உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி அப்ரோச்ல தான் இருக்கணும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் அபவுட் அஸ். நம்மளோட மெயின் வீடியோ டாபிக் என்ன, இப்போ என்னை பொறுத்தவரை ஹவு டு மார்க்கெட் மை பிசினஸ் எஃபெக்டிவ்லி இன் ஏஐ எரா அப்படிங்கிறது தான் என்னோட டாபிக். என்னோட மை இன்டெண்டட் ஆடியன்ஸ் யாருங்க, தமிழ் எம்எஸ்எம்இஸ். ஆடியன்ஸோட மெயின் இன்ட்ரெஸ்டும் கொஸ்டின்ஸும் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸோட மெயின் இன்ட்ரெஸ்ட் ஹவு டு டூ இட் ஆர்கானிக்கலி வித்வுட் ஸ்பெண்டிங் எனி மணி. எந்த ஒரு காசும் செலவு செய்யாம நான் எப்படி லீட்ஸ் ஜென்ரேட் பண்றது. முக்கியமான கொஸ்டின்னா, எப்படி பண்றது, ஹவு டு டூ இட் அண்ட் வேர் டு டூ இட். எங்க பண்ணா நல்லா இருக்கும், எப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த கொஸ்டின்ஸையும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களோட பிசினஸுக்கு உங்களோட ஆடியன்ஸ்கோட முக்கியமான இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத போட்டுட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பொட்டன்ஷியல் வீடியோ டாபிக்ஸ் ஆகுது எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத நம்ம அவுட்புட்ல கேட்டிருக்கோம். இப்ப பாருங்க எப்படி ரிசல்ட்ஸ் காட்டியிருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா, ஏஐ வெர்சஸ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். Why Tamil MSMEs need to change now அப்படிங்கிற ஒரு டாபிக்ல
எந்த ஆங்கிள் பார்த்திருக்கு, என்ன ரிலவன்ஸ் இருக்குங்கிறதையும் அது சொல்லிடும். ஸோ எந்த ஆங்கிள் நீங்க பண்ணணும் அப்படின்னா கம்பாரிசன் ஆஃப் ஓல்டு ஸ்கூல் வேர்ட் ஆஃப் மவுத், ஓகே, ரெஃபரன்ஸ் மூலியமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறத விட இப்ப இருக்கிற பிரிண்ட் ஆட்ஸோ இல்ல நியூ ஏஐ ட்ரிவன் எப்படி பண்றது, அந்த ஆங்கிள் யோசிங்க. அது ரிலவன்ஸ் எப்படி ஆகும் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் MSMEs டு அண்டர்ஸ்டாண்ட் வை சேஞ்ச் இஸ் அர்ஜென்ட் பிஃபோர் காம்படிட்டர்ஸ் டேக் ஓவர். ஸோ ஒன்ஸ் நம்ம காம்படிட்டர் நம்மளோட இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அர்ஜென்ட்டா நம்ம இந்த சேஞ்சை பண்ணணும், அதுதான் அதோட ரெலவன்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும். ரெண்டாவது டாபிக், ஹவு டு மார்க்கெட் யுவர் பிசினஸ் வித்வுட் ஸ்பெண்டிங் a rupee, AI hacks for MSMEs. மூணாவது டாபிக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப், வேர் தமிழ் MSEs ஷுட் ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். தென் 10 ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ஐடியாஸ் பவர்டு பை AI. From Madurai to the world, how AI helps local business to go global. ஆறாவது, how to build a personal brand as a business owner using AI. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்பயுமே சொல்லுவேன், எந்த ஒரு பிசினஸுக்கும் பர்சனல் பிராண்டிங் இஸ் வெரி 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 எசென்ஷியல். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தீங்கன்னா தி கான்டென்ட் கேலண்டர் ஃபார்முலா, how AI can plan 30 days of marketing in 30 minutes. Tamil success stories, how small businesses are growing organically with AI. அதே மாதிரி how to attract 100 customers with just WhatsApp marketing plus AI tools. Future of Tamil MSMEs, why AI marketing is a new world. அட்லீஸ்ட் 10 கேட்டிருந்தேன், கிட்டத்தட்ட இது 11 12 கொடுத்துருக்குது. அதே மாதிரி இந்த மிக்ஸ் எப்படி கொடுத்துருக்குதுன்னு பாருங்க. ஃபவுண்டேஷனல் கண்டென்ட் தான் 1 3 10, இந்த 3 டாபிக்மே ஃபவுண்டேஷனல் கண்டென்ட். ப்ராக்டிக்கல் டிப்ஸ் எதுனா 2 4 7 9 11 12. இன்ஸ்பைரிங் அவுட்லுக்ஸ் 5 6 8. கிளியரா அது செக்ரிகேட் பண்ணி சொல்லிடும். ஸோ கண்டிப்பா இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட்ல போய் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க.
ஸோ தட் ஒரு எதுக்காக இது கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.